தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருபுவனம் கோயில் ஊழியர் அஜித்குமாரின் லாக்அப் மரணம் போலீசாருக்கு எதிராக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய அதே நேரத்தில் தேனி மாவட்டம் தேவதானம்பட்டியில் ஆட்டோ டிரைவர் ரமேஷை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதையடுத்து தேவதானம்பட்டி போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 5 போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். ரமேஷ் விவகாரத்தில் என்ன நடந்தது என அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தேனி மாவட்ட போலீஸ் சூப்பரண்டன் அலுவலகத்தில் ரமேஷ் விசாரணைக்கு ஆஜரானார். சம்பவத்தன்று என்ன நடந்தது என ஏஎஸ்பி ஜெரால்ட் விசாரணை நடத்தினார். அதன் பிறகு தனக்கு நடந்த கொடுமையை ரமேஷ் விவரித்தார். எல்லாரையும் போல பொங்கல் அன்னைக்கு குடித்தேன், அது தேச துரோக குற்றமா என்றார். பஸ்ஸை இவ்ளோ வேகமா ஓட்டுறீங்களேன்னு டிரைவரை தட்டி கேட்டேன். பஸ் முன்னாடி போய் நின்னேன். குடிச்சிட்டு கலாட்டா பண்ணேன்னு 2 போலீஸ்காரங்க என்னைய நாய் மாதிரி அடிச்சு இழுத்துக்கிட்டு போனாங்க என விளக்கமாக சொன்னார். போலீஸ் அடிச்சதுல இன்னும் கூட முழுசா வலி போகல. அம்மா அப்பாவுக்கு தெரியாம மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன் எனவும் ரமேஷ் மனவேதனையுடன் சொன்னார். பஸ்ஸை மறிச்சதுக்கே இந்த அடினா போலீஸ்காரங்க அடிச்சாங்கன்னு புகார் பண்ணா என் குடும்பத்தை விட்டு வைப்பாங்களா? அதனாலதான் இது நடந்து 6 மாதம் ஆகியும் யாரிடமும் புகார் செய்யவில்லை என்றார். நான் கொஞ்சம் ஃப்ரெண்டுகளோட ஜாலியா கொஞ்சம் மதுபானம் கொஞ்சம் குடிச்சிருந்தேன். சரக்கு அடிச்சுட்டு எடுத்து நின்ற பேக்கு டீ குடிக்கலான்னு போறையில் 2 போலீஸ்காரங்க வந்து என்னை இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போய் போகிற வழியிலேயும் அடித்தாங்க. கெட்ட வார்த்தையை நீ எந்த தெருவு தெற்கு தெருவான்னு சொல்லி என்னை அடித்து இழுத்துட்டு போனாங்க. போகிற வழியில் வர பசையெல்லாம் தலையை வச்சு முட்டை வச்சாங்க. முட்டிட்டு அங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டு போகையில் போனோடனே படுத்துட்டேன். இந்த அடி தாங்க முடியாமல் படுத்துட்டேன். கிருகிருந்து வந்துருச்சு. உடனே படுத்துட்டேன். படுத்திருந்தவொன்னே வந்தவங்க சூக்கால்லையும் லத்திலையும் மாற்றுக்கடலாம் அடித்தாங்க. மாற்றி அடித்தாங்க. நான் கேட்டேன், அதாவது என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு கேட்டேன், கெஞ்சினேன். விட மாட்டேன்ட்டாங்க. மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கேட்குறேன், கெஞ்சினேன், ஐயா என்னை விட்டுருங்க, உங்கள் காலையாச்சும் விழுகிறேன்னுலாம் கேட்குறேன். என்னை விட மாட்டேன்ட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தால் இது மாதிரி ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சரி அடிச்சிட்டாங்களே கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு எனக்கு இருந்துச்சு. ஆனால் என் வீட்டு ஃபேமிலியை பார்க்கல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு என் மனசு முன் வரவில்லை. பயம். அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு பசு மறியலுக்கே ஒருத்த பசை மறைச்சதுக்கு இந்த அடி அடித்தாங்கண்டா, போலீஸ்காரவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் யாருக்குமே உத்தரவு இல்லாமல் போயிடும். என் வீட்டுக்கு, எனக்கு, என் ஃபேமிலி, மொத்த ஃபேமிலிக்கே உத்தரவே இல்லாமல் போயிடும். இனி எல்லாரும் முன்னாடி தானே அப்படி இழுத்துட்டே போய் அடித்தாங்க. யார் அவனுக்குள்ள வந்து எவ்வளோ பெரிய அதிகாரி, அரசியல்வாதி, படித்தவங்க, நாலேஜ் உள்ளவங்க, அதனால தன்னாளர்களா யார் என்னது 50 பேர் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல, உதவி பண்ணலாம். அப்படி இழுத்துட்டு போனாங்க. இனி இப்படி இழுத்துட்டு போனாங்க. நான் அந்த அளவுக்கு தேச துரோகி இல்லை, ரொம்ப கொடுமை பண்ணலை. யாரும் சாப்பிட்ற சாப்பாட்டுலாம் மண்ணள்ளி போட்டு இந்த விஷத்தை கலந்து எல்லா பேருக்கும் கொடுக்கணும், நீங்கள் சாகணும்னு எந்த ஒரு விஷயமும் நான் சொல்லலை. ஏதோ பொங்கல் பண்டிகை எல்லாரும் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி தான் நானும் கொண்டாடினேன். அந்த டயத்தில் அவருக்கு முன்விரோதமோ எப்படின்றது இல்லை, என்னை வச்சு இப்படி இழுத்துட்டு போய் அடித்து அதுவும் போகிற வழியே சொல்லிட்டே இழுத்துட்டு போகிறாரு. நீ தெற்கு தெருவுக்காரனா இருந்தால் இப்படித்தே செய்வியாடா அப்படின்ட்டு கெட்ட வார்த்தையை நீ எப்படி சொல்லிலாம் பேச முடியுமோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை கேட்டுட்டு தான் போகிறாரு. மற்ற நான் கேட்டுட்டு தான் போகிறேன். அங்கே உள்ளே போனானே அவன் கெஞ்சிரும், காலில் விழுந்து கெஞ்சிரும், ஐயா என்னை விட்டுருங்கன்னு கேட்குறேன். லத்தி எடுத்து அடிக்கிறாங்க, இடிக்கிறாங்க, குத்துருவாங்க, மாற்றுக்கட்டில் அடிக்கிறாங்க. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. நான் ஒருத்தர் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. தொந்தரவுண்டா வீட்டில் வந்து பேரண்ட்ஸை வீட்டில் வந்து அப்பா அம்மாவை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களாம். ஏதோ காயம் நிறையா இருந்துச்சுங்கய்யா, உள்காயம் நிறையா இருந்துச்சு. நான் வெளியிலலாம் போய் யார்ட்டையும் சொல்லலை. இது சங்கட்டம், அசிங்கம், கேவலம் அப்படின்னு சொல்லிச்சு நான் யார்ட்டையுமே நான் சொல்லலை.
மெடிக்கல்ல மாத்திரை எனக்கு தெரியாம வீட்டுக்கு பெத்த தாய் அம்மா அப்பாட்டையுமே கூட சொல்லாம நான் தெரியாம வாங்கி வாங்கி திண்டுக்கிட்டே தான் இருந்தேன். கொஞ்சம் என் உடம்ப நானா மெயின்டெயின் பண்ணி கொஞ்சம் தேத்தி கொண்டு வந்தேன். ஆனா இன்னும் முடியல என்னால. ஒண்ணும் ஸ்டே பண்ண முடியல. கை, கால்கள், உடம்புகள் ரொம்ப வலி இருக்குது. வீட்ல அம்மாகிட்ட சொன்னா, அம்மாவுக்கு வீட்ட நீட்டா செத்துருவாங்க. அட பாவி! நம்ம மகன இப்படிலாம் கொண்டாங்கன்னா அவிங்க செத்துருவாய்ங்க. ஆகையால நான் சொல்ல விரும்பல. அடி அந்த அளவுக்கு ஒரு தாக்கு தான். சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் என்னால. அழுதுகிட்டு சொன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கு இல்லையா? அதனால சிரிச்சுட்டே சொல்றேன். இதுவே உண்ம. இதுக்கு என்ன தண்டனை குடுக்க முடியுமோ ஐயா அவர்கள் ஆமா இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கீங்க. என்னம்மா எனக்கு உங்கள எப்படி நடந்த சம்பவம் பூரா இது எப்படி உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இல்ல நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். ஐஜிடியும் குடுத்துருக்கேன், இங்கேயும் குடுத்துருக்கேன். இது போல எனக்கு நடந்த சம்பவம் மாரி தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் எவனுக்குமே யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த மாரி ஒரு விஷயம். எதுக்கு கூப்பிட்டு வர? என்ன காரணத்துக்கு கூப்பிட்டு வர? எதுக்கு அடிக்கிற? என்ன காரணத்துக்கு அடிக்கிற? உண்டான எல்லா டீட்டெயிலும் தெரியணும்ல. இப்ப நானு வந்து என்னைய கூப்பிட்டு வந்து அடிக்கிறான்டா நான் அந்த அளவுக்கு நான் பெரிய தேச துரோகியா? என்னைய கூப்பிட்டு வந்து இந்த அளவுக்கு புரியல. நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்க பொங்கலுக்கு எல்லா பேரும் நீங்க கொண்டாடுற மாரியே நானும் கொண்டாடினேன். பொங்கலுக்கு எப்படி கொண்டாடுவாங்க ஒரு ஆளு? அதே மாரி தான் ஜாலியா ஃப்ரெண்டுகளோட ஜாலியா அப்படி கொண்டாடிட்டு இருக்க டயத்துல டீ குடிக்க எதிர்த்து ஆப்போசிட்ல பேக்கரி டீ இருந்துச்சு. அவனுக்குள்ள குடிக்க கிராஸ் ஆகும்போது ஒரு பஸ் எதிர்த்த வந்துச்சு. அவனுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆகவும் பின்னாடி கொஞ்சம் ஒரு 5, 6 காரு வெளியில நின்றுச்சு. நிக்கையில இங்க வந்த போலீஸ்காரங்க 2 பேரு. அவங்க பேர்லாம் தெரியாது. வந்தாங்க. வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. கேட்காம அவங்க சாப்புல சொல்ற 2யும் ஏத்தி புடிச்சுட்டாங்க. ஏத்தி புடிச்சு கொஞ்சம் தூரம் கொண்டு போகையில அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடிக்க ஆரம்பிச்சிட்டவும் சட்டைய இப்படி ஏத்தி பின்னாடி பக்கம் இப்படி இறுக்க புடிச்சுட்டாங்க. இறுக்கி பிடிக்குமே இந்த தொண்டை இறுக்கமாகுமே நான் என்ன செஞ்சேன், இப்படி பட்டன இப்படி லைட்டா பட்டனத்த இப்படி கழட்டினேன். கழட்டினோனே சட்டைய கழட்டிட்டாங்க. சட்டைய கழட்டி நாய் இழுத்த மாரி தான் இழுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடியோல என்ன தெரிஞ்சா கூட பாருங்க. அப்படித்தான் ஒரு 2 பக்கம் சோல்டர ஏத்தி இப்படி புடிச்சுட்டு இழுத்துட்டு போனாங்க. இழுத்து போய் வர போற பஸ்லலாம் முட்ட விட்டாங்க. முட்ட விட்டாங்க. அடிக்கிறாங்க. கெட்ட வார்த்தையிலே பேசுறாங்க. "நீ இந்த தெக்கு தெருவுல இருந்து வந்தா நீ இப்படித்தான் செய்வியா?" இழுத்துட்டு போகும்போது இந்த நடந்த சம்பவம். ஏன்னா தெக்கு தெருவுக்கு அசிங்கமான வார்த்தைகள் இத இப்ப சொல்லலாம்ல? சொல்லக்கூடாதா? பேட் வாய்ஸ் எல்லாம் என்னென்ன வார்த்தைகள் வருமோ அது பூரா என் காதால நான் கேட்டுக்கிட்டே தான் போறேன். என்னால எடுத்து என்னான்ட்டு நானு பேச முடியுமா? எதுவுமே பேச முடியாதுல்ல. அவருக்கும் எங்களுக்கும் என்னண்ணே மோட்டிவ்? தண்ணிய போட்டுட்டு வந்து பஸ்ஸ வழி மறிச்சாரு. ம். அதன் பேர்ல தான் நாங்க வந்து அவர பிடிச்சோம். அதே மாதிரி சொந்த ஜாமீன் தான் விட்டோம்ன்றாங்க. அண்ணே ஒரு அதாவது வேகத்தடை இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் ஸ்டாப்பு அங்கனக்குள்ள ஒரு வாகனம் வேகமா வந்துட்டு இருக்குது. வர்ற வாகனத்த நானு இப்படி மறைக்கிறேன். ஏன் இந்த இடத்துல இவ்வளோ மக்கள் நிக்கிறாங்க, வேகத்தடை இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, போற இடம். இந்த இடத்துல வேகமா வர்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு மறைக்கிறேன். வாக்குவாதம் ஆகுது எனக்கு பஸ் டிரைவருக்கு. அப்ப ஆகையில கொஞ்சம் வண்டிகள் பின்னாடி பஸ்ன்றது பெரிய உருவம் இல்லையா? அதுக்கு பின்னாடி வண்டிகள் சிறு சிறு வாகனங்கள்லாம் பின்னாடி நிக்குது. நிக்கையில அவங்கலாம் கேள்வி கேட்கையில கொஞ்சம் போலீஸ்காரங்க வராங்க. அப்பதான் நடக்குது இந்த சம்பவம். போலீஸ்காரங்க வராங்க. வந்து அப்படியே பின்னாடி சோல்டர 2யும் ஏத்தி புடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போறாங்க. அடுத்து பேசவில்லை என்னைய. இதனால உங்களுக்கு சிறுத்த எதுவும் காயம் இருக்கா? காயம்னா உள்காயங்கள் நெறையா இருக்குண்ணே. அத சொல்ல கணக்கிட்டுலாம் சொல்ல முடியாது. மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் ஒண்ணும் பார்க்கல. எங்க அம்மா அவங்க செத்து போயிருவாங்க. எனக்கு அடிவத்த போட்டுண்டா தாங்க முடியாது இல்லைங்களா? அதனால வீட்ல யார்ட்டயுமே சொல்லல. சரி அடிச்சுட்டாங்கன்ட்டு அவங்கள பழி வாங்குற ஒரு நோக்கம் கிடையாது. இப்ப இந்த ஒரு வார்த்தை நான் பசமரத்துக்கே இந்த அடி அடிச்சீங்கடா, சரி உங்க மேல போலீஸ் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்னைய கொன்றுவீங்களா தனியா? அந்த இப்ப செத்தான் பாரு யாரு தம்பி? அண்ணன் அஜித் குமார் செத்த மாரி என்னைய கண்டிப்பா கொல்லுவீங்களா? கொல்ல மாட்டீங்களா? தூக்கிட்டு போய் மறுபடியும் எத்தி எங்கிட்டாவது கொன்றுவீங்களா? அதனால இந்த ஒரு பயம் எனக்கு முன்னாடியே வந்துச்சு. அத்தாடி போலீஸ்காரு பெரிய பெரிய அதிகாரிங்க. அவங்க என்னைய கொன்றுவாங்கன்னு ஒரு பயம் வந்துச்சு. அதனால நான் சொல்ல சம்பவம் இப்பதான் நடந்தது. ஆமாண்ணே. நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. இதுக்கு முன்னாடி நெறைய பேர் செத்துருக்காங்க. இப்படி அடிச்சு அண்ணே இப்ப ஏன் விஷயம் பாப்புலர் ஃபுட்டேஜ் வெளியாக வந்து என் விஷயம் வெளியாகுது நான் தைரியமா நான் சொல்றேன். என் ஃபுட்டேஜ் வெளியா இருக்க வந்து நான் தைரியமா சொல்றேன். இது மாரி எத்தன பேர் அடி வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து காமிச்சா எம்புட்டு பேர் மேல கேஸ் போட முடியும்ன்றீங்க? என் ஃபுட்டேஜ் வெளியாக வந்து இந்த ஒரு விஷயம் இந்த மீடியாவுக்கு எல்லா பேருக்குமே தெரிய வருது. புரியுதுங்களா நான் சொல்றது? தமிழ்நாட்டுக்கே தெரிய வருது. இம்புட்டு ஒரு பிரச்சனை ஆகுது. எல்லா ஸ்டேஷன்ல இருந்து இப்படி கேமரா ஃபுட்டேஜ் இப்படி வருமா? எந்த கேமரா இப்படி டெய்லியும் இப்படி விடுவீங்களா? ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், அடிக்க போறேன். இப்படி கேமரா ஃபுட்டேஜ் அப்புறம் யார் யார் வெளிய இப்படி வெளிய இப்ப என் வீடியோ வந்த மாரி இப்படி வெளிய வருமா? விசாரணைக்கு ஒரு ஆள கூட்டு போறீங்க. கூட்டு போய் விசாரணை பண்றீங்க. விசாரணை பண்ணும்போது வாங்க.
உட்காருங்க, உங்க பேர் என்ன? நீ இப்படி செஞ்சிரு, இப்படி விசாரணை பண்ணிட்டு இப்படி எல்லா வீடியோ கண்டிப்பா காட்டுவீங்களா? இதே மாதிரி என் வீடியோ இப்ப காட்டுற மாதிரி காட்டுவீங்களா? இல்ல. புகார் கொடுத்துருக்கேன், ஐஜிடி கொடுத்துருக்கானே. இங்கேயும் பண்றீங்க, எஸ்பி ஆபீஸ்ல ஏடிஎஸ்பி ஐயாட்ட கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன சட்டப்பூர்வ நடவடிக்கை பார்த்து எடுங்கய்யா. ரமேஷ் பாதிக்கப்பட்ட இளைஞர். தேனியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாண்டியராஜன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி தேவதானம்பட்டி போலீஸ் நிலைய சிசிடிவி வீடியோவை கேட்டு பெற்று போலீசாரின் அடக்குமுறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். பொங்கல் அன்று ஆட்டோ டிரைவர் ரமேஷ் கைது செய்யப்பட்ட போது சம்பவ இடத்தில் இருந்த தேவதானம்பட்டியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடமும் ஏஎஸ்பி ஜெரால்ட் விசாரணை நடத்தினார். விசாரணை அறிக்கையை தேனி எஸ்பி சிவபிரசாத்திடம் ஜெரால்ட் விரைவில் தாக்கல் செய்வார் என தெரிகிறது.